சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி சொன்னதை செய்ய முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க தமிழ் கிட்ட ஈஸ்வரி, சித்ரா, போஸ் 3 பேரும் பார்த்தா மாத்தி மாத்தி பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழால என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கையில தான் அப்பதான் போஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும், இப்பயே எடுத்துவே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லையில தமிழ் எதுக்கு 3 லட்சம் ரூபா, நான் என்னென்னு கணக்கு எழுதுறது அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கல. என்ன வேணா கணக்கு எழுது, அது ஓ இஷ்டம், எனக்கு தேவை 3 லட்சம் ரூபா, இப்போ எடுத்து வை. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, 3 லட்ச ரூபா இப்போ எடுத்து வைக்கிறியா இல்லை நான் போய் பெரிய பாட்டை சொல்லி பணம் வாங்கிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் சொல்லையில தான் தமிழுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வேற வழியே இல்லாமல் 3 லட்ச ரூபாயை எடுத்துட்டு வந்து போஸ் கையில் கொடுத்துறாங்க. இனிமேல் ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கிறாத, இப்ப கேட்டியே இதுவே கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் மிரட்டிட்டு போகவும் இங்க பார்த்தா மலர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ், என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுல, உன்கிட்ட அவர் ஏன் பணம் வாங்கிட்டு போனாரு, எதுக்கு நீ பணம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் அது வந்துக்கா ஏதோ வேலை விஷயமா வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசி மழுப்பி அங்கிருந்து போகவும் அப்பதான் தமிழ் யோசிக்கிறாங்க, இனிமேல் இதை விட்டா இப்படியே சரியாகாது, இனிமேல் நம்ம பதிலுக்கு அடிச்சாதான் எல்லாரும் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரி வந்துட்டு ஏய் என் பிள்ளை விஷயமா என்னாச்சு, சேதுகிட்ட பேசுனியா, ராஜாங்க மாமா கிட்ட பேசுனியா, என் பிள்ளை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேசல. எது உங்க பிள்ளை போஸ் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும், அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு நான் என் வீட்டுக்கார்ட்டையும் மாமா கிட்டையும் பேசவா வேணாமான்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லல. என்னடி பயம் விட்டு போச்சா, வயிற்றுல இருக்க துணி மூட்டை அதை வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் நீங்க சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு வீடியோ ஆதாரம் காமிச்சேன்னு வைங்க, நீங்களும் சரி உங்க பிள்ளை போஸ் இருக்கானே போஸ் அவன் ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாதபடி நான் ஒன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா போஸ் தமிழ்கிட்ட தப்பா நடந்துகிட்ட வீடியோ இங்க தமிழ் கையில இருக்கு. இதை பார்த்தா ஈஸ்வரி பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. இந்த வீடியோ எப்படி ஓன்ட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அது எப்படியோ வந்துச்சு, இந்த வீடியோவை நான் இப்ப வீட்டுல இருக்கேன் காட்டுட்டா, நீங்க போய் சொல்லுங்க நான் மாசமா இல்லை அப்படின்னு சொல்லுங்க, அப்ப நானும் இந்த வீடியோ காட்டுவேன், இந்த வீடியோ பவரா இருக்கா இல்ல நான் சொன்ன விஷயம் பொய்ன்றது பவரா இருக்கா அப்படின்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி நீங்க போய் சொல்லுங்க நான் மாசமா இல்லைன்னு, ஆனா நானும் ஒரு வீடியோவை காட்டுவேன், இந்த வீடியோவை பார்த்தாருன்னா என் புருஷன் போஸோடைய தலையை துண்டா வெட்டுறது கூட வாய்ப்பு இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட தமிழ் கேட்கவும் என்னடி ரொம்ப திமிரா பேசுற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் நான் திமிராலாம் பேசல, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், ஆனா அடிக்கடி வந்துட்டு இந்த பணம் வேணும் 3 லட்ச ரூபாத்தா 2 லட்ச ரூபாத்தா அப்பப்ப வந்துட்டு இந்த சின்ன பிள்ளையை மிரட்டுற மாதிரி அப்பப்ப வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்து பார்ப்பேன், அப்படி இல்லையா என் புருஷனுக்கிட்ட நான் மறைச்சிக்கிட்டு இருக்க இன்னொரு விஷயம் அப்படின்னா உங்க பிள்ளை போஸ் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது, அந்த விஷயத்த மட்டும் என் புருஷன்கிட்ட சொன்னேன்னு வைங்க, உங்க பிள்ளை போஸ் இந்த உலகத்திலே இருக்க முடியாத அளவுக்கு என் புருஷன் பண்ணிடுவாரு, புரிஞ்சுதா, இனிமேல் இந்த மிரட்டுற வேலைலாம் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரி கிட்ட பேசவோ இதை பார்த்துட்டு சித்ரா என்னம்மா இவ கையில இந்த வீடியோ வச்சிருக்கா, இப்படி இருந்தா நம்ம எப்படிமா நம்ம சொல்றதுல அவ கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் முதல்ல அவ கிட்ட இருக்கிற இந்த வீடியோவை வாங்கணும்டி, அந்த வீடியோவை அவ போன்ல இருந்து டெலீட் பண்ணணும், அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு.